அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூஜை அறையில் நீங்கள் தெரியாமலே வைத்த இந்த பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு பலனையும் பூஜை அறையில் பெற்றுத்தருங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் பெல் இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நமக்கே நம்ம தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தாங்க நம்முடைய பூஜையினுடைய பலனை நமக்கு முழுமையாக பெற்று கொடுக்காதுன்னு சொல்லலாங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சொல்லக்கூடிய தவறுகளை நீங்கள் செய்திருந்தால் அதை திருத்திக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் விடிவு காலம் பிறக்குங்க. இந்த சில மாற்றங்கள் பார்த்திங்கன்னா கை கொடுக்குங்க. உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்க, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருந்தவங்களும் பின் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றி பலனை பெறுங்களாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இரும்பு சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரும்பு சம்பந்தமான பொருட்களை நாம் பூஜை அறையில் வைக்க மாட்டோங்க. ஆனால் இன்று நம்ம பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் சம்பந்தமான பொருட்களை நாம் பூஜை அறையில் பயன்படுத்துகிறாங்க. இப்போது வரக்கூடிய எவர் சில்வர் பாத்திரங்களாக இரும்பு கலந்து தான் விற்கிறாங்களாங்க. உதாரணத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு, காமாட்சியம்மன் விளக்குன்னு கீழே வைக்கக்கூடிய தட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிண்ணமுமே இப்படி எல்லா பொருட்களுமே இரும்பு கலந்து தாங்க செய்கிறாங்க. அதனால் எவர் சில்வர் பாத்திரங்களை நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தாதீங்க. இறைவனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வைப்பதற்கு, பால் வைப்பதற்கு எவர் சில்வர் டம்ளர் தட்டை பயன்படுத்தாதீங்க. பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கன்னு பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. எல்லாராலும் பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள்னா தங்க பொருட்களை வாங்க முடியாதுங்க. செம்பு, பித்தளை பாத்திரங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. அதுவும் முடியலனா வாழை இலையில நீங்கள் நெய்வேத்தியம் வைப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தருங்க. கிச்சன் படாத புது கண்ணாடி டம்ளரில் பால் நெய்வேத்தியமாக பயன்படுத்தலாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்தீங்கன்னா கீழே வைப்பதற்கு ஒரு பித்தளையில் தாம்பாளத்தட்டோ சிறிய அளவில் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்காக இருந்துச்சுன்னா பித்தளை தட்டு மேலே தான் வைத்து ஏற்றணுங்க. தவறு கிடையாதுங்க. பூஜை அறையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில இலைகளில் பச்சை வாசனை இருப்பது போல நிறைவான நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. உதாரணத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை இல்லாமல் இறை வழிபாடு செய்யாதீங்க. வெற்றிலை மேலே விளக்கு வைத்து ஏற்றுவது பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. செம்பருத்தி பூ இலை மேலே விளக்கு வைத்து ஏற்றுவது அதுவும் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இலைகள் மேலே பார்த்தீங்கன்னா மண்ணகல் விளக்குகளை ஏற்றி வைத்து நீங்கள் பூஜை அறையில் வழிபடலாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இதனால் ஏற்படுங்க. மகாலட்சுமியினுடைய பாதங்களில் எப்போதுமே நீங்கள் 5 மருதாணி இலைகள் இருக்குமாறு வச்சுக்கோங்க. இந்த இலைகள் காய்ந்தாலும் பரவாயில்லைங்க, வாரத்துக்கு ஒரு முறையே மாற்றிக்கொள்ளலாங்க. மருதாணி இலைகளை நீங்கள் தனித்தனியாக பறித்து ஒரு சின்ன மாலையாக கட்டி போட மகாலட்சுமியினுடைய திருவுருவப்படத்துக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகுங்க. மன நிம்மதியும் நம்முடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு அதிகரிக்குங்க. கடன் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்குங்க. வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் பெண்கள் கையிலுமே அந்த மருதாணியை கொஞ்சம் அரைத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூஜையில் கிடைக்கக்கூடிய பலனும் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லோருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா பூஜை அறை ஒரு முக்கியமான இடமாக இருக்குதுங்க. பூஜை செய்வதற்கு ஒரு தனியாக அறை வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் மட்டும்தாங்க இருக்கணும். தேவையில்லாத பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ சக்தியை குறைத்திடுங்க. ஆற்றலை வெளிப்படுத்த அதிர்வலைகள் அந்த அறையை சுற்றிலும் எப்போது இருக்குமாறு அமைச்சுக்கோங்க. தடை செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பொருட்களை அங்கிருப்பது நல்லதில்லைங்க. அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த பொருட்கள் வைத்து வழிபடலான்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதிக்குமே செல்வ வளத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய இறைசக்தின்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது சுத்தமான மனதோட தாங்க வீட்டை தூய்மைப்படுத்தி கொண்டு பூஜையை செய்யணும். தூய்மை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையினால் எந்த பலனும் கிடைக்காதுங்க. அன்றைய நாளில் நீங்கள் பூஜை செய்யாமலே இருந்துடலாங்க. பூஜை போது என்ன பொருட்கள் இருக்க வேண்டுமோ அந்த பொருட்களை மட்டும் இருந்தால் போதுங்க. வேறு சில பொருட்களை எல்லாம் இடம் இருக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் பூஜை அறையில் வைக்காதீங்க. பூஜைக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கி குவித்து வைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் பூஜை அறையில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க.
பணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளை நீங்கள் பூஜை அறையில் வாங்கி வச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இறைசக்தியும் குறைத்து விடுமாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை கூட மொத்தமாக வாங்கி பூஜை அறையில் வைக்காதீங்க. பூஜை பொருட்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே புதிதாக இருப்பது மிகவும் நல்லதாக சொல்லப்படுதுங்க. நாடாளை விட பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய தன்மையை இழக்க நேரிடுமாங்க. மொத்தமாக வாங்கி வைப்பதை தவிர்த்துக்கோங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா உடைந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்க. பூஜை அறையில் ஒரு சிறு உடைந்த பொருள் கூட நிச்சயம் இருக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஆற்றலை தடை செய்து விடுமாங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு விக்கிரங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யும்போது நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சாமியினுடைய முகமும் பாதமும் மறைக்கும்படி அலங்காரம் செய்யாதீங்க. முகமும் பாதமும் வெளியில் தெரியும்படி தாங்க பூக்களை சாற்றி வழிபடணுமாங்க. அப்படி நம்ம மறைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இரையாற்றல் தடை செய்யப்படுதுங்க. இந்த தவறுகளை எல்லாம் ஒருபோதும் செய்திடாதீங்க. வீட்டிலே பார்த்தீங்கன்னா பூஜை அறை தாங்க மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக இருக்குதுங்க. இந்த இடத்தை நாம் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சரியான பொருட்களை வைத்திருக்க வேண்டுங்க. தவறான மற்றும் வைக்கக்கூடாத பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வைக்காதீங்க. இப்படி வைப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றலை தாங்க அதிகரிக்கும். வீட்டில் பூஜை அறையில் எந்தெந்த பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா லெதர் பொருளால் செய்த பொருள் நீங்கள் பூஜை அறைக்கு பயன்படுத்தாதீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தினுடைய தோலை இருந்து தாங்க தயாரிக்கிறாங்க. ஒரு உயிரினத்தை அழித்து அதன் மூலம் செய்யப்படுகின்ற பொருளை நாம் பூஜை அறையில் வைத்தாலே நமக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துடுங்க. லெதர் பெல்ட்டுன்னு லெதர் பர்ஸ்னு லெதரால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பூஜை அறையில் வைத்திடாதீங்க. பலர் வீடுகளையும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வைத்து வழிபடுவீங்க. அது சரியில்லைங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. பூஜை அறை பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான இடமாக இருக்குதுங்க. நாம் இறந்தவர்களுடைய ஃபோட்டோ வைத்து வழிபடுவது பார்த்திங்கன்னா நமக்கு நாமே பிரச்சனையை கொண்டு வருவது போல் அமைந்துடுங்க. இறந்தவர்களுடைய ஃபோட்டோக்களை நாம் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி கெட்டு பல பிரச்சனைகளை உண்டாக்கிடுங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கண்ணாடியிலான சிலைகளை வைத்து வழிபடுவோங்க. அது பார்த்திங்கன்னா உடைந்த நிலையில் இருந்துச்சுன்னா அதை வைத்து வழிபடாதீங்க. நாம் கவனமாக கையாள வேண்டியதும் அவசியங்க. ஒருவேளை நாம் கவனக்குறைவால் உடைந்து விட்டுச்சுன்னா திரும்பவுமே பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க. உடனே அப்புறப்படுத்தி விடுங்க. அடுத்ததாக நாம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் சாமிக்கு பூக்களை வைத்து அலங்கரிப்புங்க. சாமி புகைப்படத்திற்கு நாம் பூக்கள் அணிவித்து வழிபடுவது வழக்கமாக இருந்தாலுமே காய்ந்த பூவுடன் எப்போதுமே சாமி படத்தை வைத்திடாதீங்க. உடனே அப்புறப்படுத்திடுங்க. அப்படி நம்ம காய்ந்த பூவை பூஜை அறையில் ஃபோட்டோகளுக்கு வைத்திருந்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை தாங்க அதிகரிக்கும். ஒவ்வொரு சாமி படங்களுக்கு பார்த்திங்கன்னா மலர்கள் சாட்சிய பின்னாடி தாமங்க நம்ம பூஜை அறையில் தீப தூப ஆராதனைகளை காண்பித்து பூஜையை செய்வோங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்மிடம் பூக்கள் இருக்காதுங்க. வெளியில் சென்று வாங்கவும் முடியாத சூழ்நிலை கூட இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிக்கடி வெளியில் செல்லவும் முடியாதுங்க. மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா பூக்கள் வரத்து குறைந்துடுங்க. இப்படி பூக்கள் இல்லாத சமயங்களை நாம் எப்படி தான் பூஜைகள் செய்வதுன்னு ஒரு கேள்வியாக இருக்குங்க. அதற்காக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துசத்திகள் வெளியேறி விடணும். தினமுமே பூஜைகள் செய்யும் வீட்டில் துசத்திகள் நடமாட்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எதிர்மறை ஆற்றல்களை குறைய தூங்கிடுமாங்க. பூ இல்லைன்னா கற்பூரம் இல்லையோ வத்திப்பெட்டி இல்லையோ என்று பூஜைகள் செய்வதை தள்ளி போடாதீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி மாலை இருந்துச்சுன்னா அதிலிருந்தே நீங்கள் ஓரிரு துளசி இலைகளை பறித்துக்கு வந்து படங்களுக்கு தாத்தி வழிபடலாங்க. துளசி இலைக்கு அற்புத சக்தியும் இருக்குதுங்க. வெள்வை இலை துளசி இலைன்னு வன்னி இலைன்னு இருந்தால் போதுங்க. அன்று நீங்கள் பூஜை செய்து வழிபடலாங்க. எதுவுமே இல்லைன்னா பிறகு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் கூட இல்லாத வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா வேறு சில பூக்கள் இருந்தாலும் அதனை சாற்றலாங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, நித்தியமல்லி, ரோஜா போன்றவற்றை கூட சாற்றி நீங்கள் பூஜையில் வழிபடலாங்க. எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாங்க, சந்தனத்தை கூட சாற்றி நீங்கள் பூஜை செய்து வழிபடலாங்க. சிறிய கிண்ணத்தில் சந்தனத்தை குழைத்து பூஜையில் வைத்துக்கோங்க. அந்த மனம் பார்த்தீங்கன்னா முழுவதுமே பூஜை அறையில் பரவினால் போதுங்க. சந்தனத்திற்கு அத்தகைய சக்தி இருக்குதுங்க. சந்தன வாசம் பார்த்தீங்கன்னா மலர்களின் வாசத்திற்கு இணையாவது போல
மலர் இல்லாத சமயங்க நீங்கள் பூஜையில் நிறுத்தாமல் செய்ய உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெளியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.